அற்புதமா இருக்கணும். உங்க வயசுக்கு, உங்களோட எனர்ஜிக்கு எப்போதுமே அதை பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். நான் பேசுறது எல்லாம் கிளியரா விளங்குதா? அப்ப கிளியர் கிளியரா விளங்குது. ஓகே 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 ஓகே. நான் கிளியரா தெரியுறேடா. தெளிவா இருக்கீங்க. இல்ல, எப்போதுமே சில விஷயங்கள், நல்ல காரியங்கள் நடக்கும்போது சில தடங்கள்லாம் நடக்கும் பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கும் ஒரு ஒரு சிறிய தடங்கள் நல்லா தான் வந்தது. சரி, நெட்வொர்க் மாத்தலாம்னு சொல்லி மாத்த பார்த்து ட்ரை பண்ணேன். அதுக்கு இடையில அது கொஞ்சம் மக்கர்பட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் சுரேஷ் தானசேகரன். I'm an entrepreneur, I'm a business coach, I'm a trainer. நிறைய என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்கீங்க. How many of you are my students, my participants? Thumbs up கொடுங்க பாப்போம். Thumbs up கொடுங்க. How many of you are my students? Okay, Elisama, Komalada, I know, Janathan, yes. Okay, so இன்னைக்கு let me share. ஸோ உங்க அனைவருக்குமே என்னை பத்தி தெரியும். நம்மளோட பிசினஸ் கோச்சிங் செக்ஷன்ல எல்லாருமே கலந்துருக்கீங்க. நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்துங்க இந்த செஷன் வந்துட்டு மோர் டு த ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட். யாரெல்லாம் இங்க ஃபவுண்டர் பிசினஸ் ப்ராடக்ட் ஃபவுண்டர்ஸ் அல்லது என்னோட ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? ரைட். ஓகே, இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்ங்க. என்னோட அனுபவம் சொல்றேன் பாருங்க. நான் ஒரு பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி, அந்த பேர் சொல்ல முடியாது. இல்ல சொல்லலாம், பிரச்சனை இல்லை. நான் இது வந்து நம்ம பப்ளிக்கா பண்ணல, லைஃப்ல பண்றோம். நான் டெலிகாம்ல இருந்திருக்கேங்க. டெலிகாம்ல ஒரு 5-6 இயர்ஸ் நான் இருந்திருக்கேன். ஓகே, என்னோட ஆரம்ப காலத்துல வந்து ஒரு அக்கௌண்ட் மேனேஜரா நான் போனேன். பிறகு படிப்படியா ஒரு குரூப் சேல்ஸ் மேனேஜரா ஆகி பிறகு வந்து என்ன ஒரு ப்ராடக்ட் மேனேஜரா போட்டாங்க. ப்ராடக்ட் மேனேஜரா ஒரு 3 வருஷம் இருந்து அதுக்கு பிறகுதான் எனக்கு அசிஸ்டன்ட் ஜிஎம்ல இருந்து ஜிஎம் பொசிஷன் எனக்கு கிடைச்சது. ஸோ இந்த ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் ஈஸி ஜாப்ங்க. ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் வந்து இஸ் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் டாஸ்க் இந்த கம்பெனி. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து சரியா மார்க்கெட்ல கொண்டு போய் சேர்க்கணும். அது அது அந்த கம்பெனியோட வளர்ச்சியை அந்த ப்ராடக்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது பாருங்க. ஸோ அங்க நான் பண்ண நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு அடிப்படை விஷயங்கள், அங்கே நிறைய கத்துக்கிட்ட விஷயங்கள். இதுதாங்க நான் என்னோட ஒவ்வொரு ட்ரைனிங் செக்ஷன்லையும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கேன். என்னோட ட்ரைனிங் செக்ஷன்ல கலந்துகிட்ட அனைவருக்குமே தெரியும் பாருங்க. இதை பத்தி நான் அதிகமா பேசுவேன். ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம போவோம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லலாம், இது 2 நாள் பிடிக்குங்க. அதுக்குரிய அந்த கிளாஸ் உங்களுக்கு ஃபுல்லா நடத்தணும்னா அட்லீஸ்ட் 2-3 டேஸ் பிடிக்குங்க. அதோட ஃபுல் சிலபஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா. ஆனா நான் இன்னைக்கு பேசக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோர் ஸ்பெசிபிக் டு த இ-காமர்ஸ். இ-காமர்ஸ்ல இப்ப நிறைய பேர் வந்து இந்த டிக்டாக்ல வியாபாரம் பண்றீங்க, அல்லது ஆன்லைன்ல வியாபாரம் பண்றீங்க, உங்க ப்ராடக்ட் சொந்தமா அறிமுகப்படுத்துறீங்க. உங்களுக்கு இன்னைக்கு நான் செய்யக்கூடிய செக்ஷன் வந்து ஒரு சிறந்த செக்ஷனா இருக்கும். முழுமையா இல்லாட்டினாலும் அந்த ஒரு ஹவர்ல நான் அதிகமா உங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. முழுமையா இல்லாட்டினாலும் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? எல்லாரும் தயாரா இருந்தா தம்ஸ் அப் கொடுங்க சீக்கிரம். எல்லாரும் தயாரா இருந்தா தம்ஸ் அப் கொடுங்க. வெரி குட். இந்த செஷன் கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க உங்க பிசினஸ்ல நீங்க ஒரு சொந்த ப்ராடக்ட் வச்சிருக்கீங்கன்னா இன்னும் பெரிய அளவுக்கு இது உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். இல்ல சார், நான் இன்னும் ப்ராடக்ட் எதுவுமே கொண்டுட்டு வரல, நான் பிசினஸ் மேல இறங்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. இது ஒரு 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 பாடமா நீங்க கத்துக்கலாங்க. ஒரு 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 பாடமா நீங்க இன்னைக்கு கத்துக்கலாம். பிறகு நீங்க நமக்கு தெரியாது பாருங்களேன், நாளை நீங்க ஒரு ஃபவுண்டரா ஆகலாம். அதுக்கு எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு, எல்லா திறமைகளும் உங்கள்கிட்ட இருக்குது பாருங்க. அதனால இந்த ட்ரைனிங் வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு உறுதுணையா இருக்கும். முதல்ல வந்துட்டு ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் என்னதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம அதில் சொன்ன மாதிரி ஒரு ப்ராடக்டை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்ன முதல்ல அந்த ப்ராடக்ட் வாய்பலா, அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்ல கொண்டு போனா கஸ்டமர் வாங்குவாங்களா, இது கஸ்டமருக்கு தேவையா, கஸ்டமர் இது விரும்புவாங்களா, இது கஸ்டமரோட நீட்ஸா, இதுன்னு முதல்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு அப்புறம் தான் அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம மார்க்கெட்ல அறிமுகப்படுத்தணும் பாருங்க. அதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. இருக்கு. இந்த ப்ராடக்ட் ஒரு மார்க்கெட்ல நீங்க கொண்டு போறதுக்கு முன்னுங்க நிறைய விஷயத்தை நீங்க ஆராயணும். அதுதான் இன்னைக்கு வந்து நம்ம பெரிய அளவுக்கு போகாட்டினாலும் ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஒரு ப்ராடக்ட் நீங்க அறிமுகப்படுத்தணும். அதுவும் இன்னைக்கு நான் பேசக்கூடிய விஷயம்லாம் மோர் டு த இ-காமர்ஸ். உங்க ப்ராடக்ட் இ-காமர்ஸ்ல கொண்டு வரணும், அல்லது இந்த டிக்டாக், இந்த சோஷியல் மீடியாவில் கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு ஒரு சிறிய ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும் பாருங்க. யாரெல்லாம் வந்து இந்த டிக்டாக்ல பிசினஸ் பண்றீங்க, இந்த
சோஷியல் மீடியால விளம்பரம் படுத்துறீங்க, வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பெரிய அளவுக்கு ஒரு உறுதுணையா இருக்கும் பாருங்க. ஸோ முதல்ல இந்த ப்ராடக்ட் அறிமுகப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும். பிறகு வந்து உங்களோட கீ ரெஸ்பான்சிபிள் ஒரு ப்ராடக்ட் ஒவ்வொரு நிறுவனத்திலையும் ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் இருக்கணுங்க. இப்ப சின்ன நிறுவனமா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், பெரும்பாலும் என்ன பண்ணணும்னா நீங்க தேர்ட் பார்ட்டி அந்த ஏஜென்சி இருக்கிறாங்களா இவங்கள்ட்ட நீங்க அசோசியேட் பண்ணி உங்க ப்ராடக்ட் பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சிலாம் நீங்க பண்ணணுங்க. உங்க உங்க நிறுவனத்துல உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி ஏஜென்சியை நீங்க தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட சில ஆலோசனை நீங்க கேட்கலாம். அவங்க வந்து உங்களுக்கு இந்த உதவி எல்லாம் பண்ணலாம் பாருங்க. சோ இன்னைக்கு வந்து நம்ம இதை பத்தி கொஞ்சம் விரிவா அணுக போறோம். ஆரம்பிக்கல இல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, இன்னைக்கு பேசக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே. நான் முதல்ல சொன்ன மாதிரிங்க, ஒரு ப்ராடக்ட் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்ன முதல்ல ஒரு ப்ராடக்டோட மார்க்கெட் ஸ்டடி நீங்க பண்ணணுங்க. அந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு தேவைப்படுது, இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து என்ன டிமாண்ட்ல இருக்கு, கஸ்டமருக்கு அது தேவையா, கஸ்டமர் எந்த அளவுக்கு அந்த மாதிரி ப்ராடக்ட் விரும்புறாங்க, இப்ப மார்க்கெட்ல என்ன ட்ரெண்ட் இதை நீங்க ஆராயணுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, இப்போ ஒருத்தர் இடி சம்பல் கொண்டு வந்துட்டா 10 பேர் இடி சம்பல் அறிமுகப்படுத்துறீங்க. இன்னைக்கு அதுதான் நடக்குது பாருங்க. இந்த டிக்டாக்ல திறந்து பார்த்தாலும் சரி, இந்த சோசியல் மீடியால பார்த்தாலும் சரி, ஒருத்தங்க இடி சம்பல் அறிமுகப்படுத்திட்டா ஒரு 10 பேர் அது டிக்டாக்ல ஆளுக்கு ஆளு இடி சம்பல் அறிமுகப்படுத்துறீங்க. ஒருத்தர் பானிபூரி கொண்டு வந்துட்டா இன்னொரு 10 பேர் பானிபூரி கொண்டுட்டு வர்றீங்க. முதல்ல நீங்க ஆராயணுங்க. நான் எப்போதுமே என்னோட ட்ரைனிங்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட பேஸ் பண்ணி பிசினஸ் பண்ணாதீங்க. அப்படின்னா ஒரு 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 இனம் சார்ந்த வியாபாரமா இருக்கக்கூடாது. இப்ப இந்தியர்களை பேஸ் பண்ணி வியாபாரம் பண்றோம் சார், இந்த பானிபூரி வந்து இந்தியர்களுக்காக அப்படின்னு போனீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நம்மளால நிலைக்க முடியாதுங்க. உங்க பிசினஸ் வந்து வைடரா இருக்கணும். அப்படின்னா ஒரு செக்மெண்ட ஃபோக்கஸ் பண்ணி இருக்கக்கூடாது, வைடர் மார்க்கெட்டா இருக்கணும். அப்படின்னா இப்ப இந்த பானிபூரியா இருந்தாலும் சரி, இடி சம்பளா இருந்தாலும் சரி, உங்களோட பிசினஸ் வந்து எல்லாருக்குமே போய் சேரக்கூடிய ஒரு பிசினஸா இருக்கணும். அப்படின்னா இனம் சார்ந்து இருக்கக்கூடாது, தமிழர்களுக்கு இந்தியர்களுக்கு அப்படின்னு சொல்லி இல்லாம உங்க பிசினஸ் உங்க ப்ராடக்ட் வந்து எல்லாருக்குமே சேரக்கூடிய ஒரு அணுகுமுறையை நீங்க பயன்படுத்தணும். இது அதிகமா இந்த டிக்டாக்ல நம்ம பாக்குறோம் பாருங்களேன். எல்லாமே இப்ப பாருங்களேன், சாரி கூட நிறைய மற்ற இனத்தவர்கள் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அந்த ஃபேஷன் ட்ரெண்ட் வந்துருச்சு. சாரி பயன்படுத்தி மற்ற வகையான க்ளோத், மாடர்ன் க்ளோத் செய்ய முடியுங்க. ஏன்னா காட்டன் சாரி எல்லாம் வந்து நல்ல அருமையான ஒரு மெட்டீரியல். அதை வச்சு ஒரு மாடர்ன் டாயை நீங்க கொண்டுட்டு வரலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா ஒரே செக்மெண்ட் ஒரே மார்க்கெட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறனால தான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. ஒரு போட்டித்தன்மை வந்துருச்சுன்னா உங்க வியாபாரம் வந்து பெரிய அளவுக்கு போக முடியல, அல்லது சில காலகட்டத்தில் அந்த வியாபாரம் சாத்தப்படுது. இது ரொம்ப முக்கியங்க. இது நீங்க கருத்துல வச்சுக்கோங்க. ஒரு இனத்தை சார்ந்து வியாபாரம் பண்ணாதீங்க. வியாபாரம்ன்றது இனத்தை சார்ந்தது இல்லை. நீங்க மற்ற இனத்தவங்களை பாருங்களேன், அந்த இனத்தை சார்ந்து வியாபாரம் பண்ண மாட்டாங்க. இந்த வியாபாரத்துல எப்போதுமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்க, உங்களோட ஸ்பிரிச்சுவல் பிலீஃப், உங்களோட இறை நம்பிக்கையை வியாபாரத்துல கொண்டு வராதீங்க. இறை நம்பிக்கை வேற, வியாபாரம் வேற. சோ இறை நம்பிக்கையும் வியாபாரமும் ஒன்னா கொண்டுட்டு வரக்கூடாது. சோ ஒரு வியாபாரம் கொண்டுட்டு வரதுக்கு முன்னாடி, ஒரு ப்ராடக்ட் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும். ட்ரெண்ட் எப்படி இருக்கு, மார்க்கெட்ல அது தேவைப்படுதா, இதெல்லாம் நீங்க முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். அப்புறம் கஸ்டமருக்கு அந்த நீட்ஸ் இருக்கா, இப்ப அது தேவைப்படுதா, இப்ப இந்த ட்ரெண்ட்ல மக்கள் எதை அதிகமா விரும்புறாங்க, அவங்களோட பெயின் பாயிண்ட் நீங்க அறியணும். அவங்களோட பெயின் பாயிண்ட் உங்களுக்கு தெரியலன்னா நீங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல போய் சேர முடியாது. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப கிராப் பிசினஸ் அறிமுகப்படுத்தும் போது, கிராப் வந்து மலேசியால அறிமுகப்படுத்தும் போது இதற்கு முன்ன வந்து ஊபர்னு சொல்லி இருந்தது. எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேருக்கு ஊபர் கேள்விப்பட்டிருக்கீங்க, அல்லது ஊபர்ல ஏறி இருக்கீங்க? ஊபர் எல்லாருக்கும் தெரியும், ஆமாவா இல்லையா? ஆனா இப்ப ஊபர் மலேசியால இல்ல. ஊபர் வந்து முதல் முறையா ஒரு ரைட் சர்வீஸ் ப்ராடக்ட் வந்து அறிமுகப்படுத்தும் போது என்னங்க அவங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் யாருக்கு தெரியும்? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பார்ப்போம். வாட் இஸ் தியர் யூனிக் செல்லிங் பாயிண்ட்? ஊபர். ஊபர் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். நீங்க ஒரு ஆப் இருக்கும் அவங்களுக்கு, அந்த ஆப்ல புக் பண்ணீங்கன்னா காடியை வந்து சேரும். அந்த காடியில ஏறிட்டு நீங்க போகக்கூடிய இடத்துக்கு நீங்க போய் சேர்ந்துடலாம். ஆனா ஊபரோட பெயின் பாயிண்ட் என்ன, கஸ்டமரோட பெயின் பாயிண்ட் என்ன, அவங்களோட யூஎஸ்பி என்ன, யூனிக் செல்லிங் ப்ரோபோசிஷன் என்ன, யாருக்கு தெரியும்? அன்மியூட் பண்ணிட்டு நீங்க சொல்லலாம். உங்களுக்கு பதில் தெரியும் அல்லது நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. யாருக்கு தெரியும்? யார் ட்ரை பண்ண போறீங்க?
யார் தயாரா இருக்கீங்க? உங்களுக்கு தெரியும் என்னோட செஷன் வந்தா எப்போதுமே இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். நான் மட்டும் தனியா பேசிட்டு இருக்க மாட்டேன். Sir, the service for executive level அப்படியா? Okay, service for executive level, one of their selling point. Okay, வேற யாருக்கு தெரியும்? வேற யார் ஷேர் பண்ண நினைக்கிறீங்க? ஊபர் ஆக்சுவலி என்ன கொடுக்குறாங்க கஸ்டமருக்கு? நம்ம ட்ரைனிங்ல எல்லாம் அதை பேசியிருக்கேன் நான் உங்கள்கிட்ட. ஊபர் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், ஊபர் வந்து ஒரு காடி சர்வீஸ். ஊபருக்கு அவங்களுக்கு சொந்த காடி இருக்குங்களா? ஊபரோட காடியெல்லாம் அவங்களோட சொந்த காடியா? இல்ல. யாரோ ஒரு டிரைவரோட காடி அவரு ஊபருக்கூட பதிவு பண்ணி அவரு ஊபர் டிரைவரா ஆகுறாரு. ஓகே, ஊபருக்கும் கிராப்க்கும் சொந்த காடி இல்ல. ஓகே, ஆனா மத்த யாரு ட்ரை பண்ண போறீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஜனத்தின சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சார். எக்ஸ்பீரியன்ஸ், வாட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்? லக்ஸரி. லக்ஸரி. ஓகே. விஐபியா? விஐபி இல்லையே, ஊபரோட சர்வீஸ் அந்த மாதிரி இல்லையே. லக்ஸரி, நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னது நல்ல பதில். ஒரு புது வகையான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்கன்றது ஒரு நல்ல பதில். ஆனா நீங்க பாருங்க, அவங்களோட பெயின் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து ஊபர் வரதுக்கு முன்னாடி எதை நம்பி இருந்தாங்க? டாக்ஸி நம்பி இருந்தாங்க. டாக்ஸி நம்பி இருந்தாங்க. இப்ப நீங்க டாக்ஸிய நம்பி இருக்கும்போது உங்களோட ஸ்ட்ரகிள் என்னங்க? என்ன நம்மளோட சேலஞ்சஸ்? ஒரு டாக்ஸி நம்பி இருக்கும்போது என்ன நம்மளோட சேலஞ்சஸ்? டாக்ஸி ஏறி இருக்கீங்களா? சர்டன் ஏரியாக்கு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. சர்டன் ஏரியாக்கு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பாயிண்ட். ஓகே, வேற என்ன? பிரைஸ். ஓகே, நமக்கு பிரைஸ் உடனே தெரியாது. இறங்கணும்னு தான் தெரியும். கழுத்துல கத்தி வைக்க போறாங்களா என்னன்னு தெரியாது. ஆமாவா இல்லையா? பிரைஸ் தெரியாது. வேற ஹலோ, எஸ் சொல்லுங்க சாரா, சொல்லுங்க வேற என்ன? இப்ப நீங்க டாக்ஸி ஏறணும்னா என்ன பண்ணணும்? ஒரு டாக்ஸி ஸ்டாண்ட்ல போய் நிக்கணும். ஆமாவா இல்லையா? டாக்ஸி ஸ்டாண்ட்ல போய் நிக்கணும். ஒவ்வொரு டாக்ஸியை நீங்க ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணி நீங்க கேட்கணும், இங்க போறீங்களா, இங்க போனா என்ன வேலை அப்படின்னு நீங்க கேட்கணும். இதெல்லாமே ஒரு கஸ்டமரோட பெயின் பாயிண்ட். ஒரு டாக்ஸி யூஸ் பண்ணக்கூடிய கஸ்டமரோட பெயின் பாயிண்ட். ஆனா ஊபர் வந்தோடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் ஒன் டிமாண்ட். உங்களுக்கு உங்களோட டிராவல், உங்களோட ஜேர்னியை வந்து ஒன் டிமாண்ட். உங்களுக்கு தேவையான டைம்ல உங்க இடத்துக்கு, உங்களோட வசதிக்கு உங்களை வந்து நாங்க பிக்கப் பண்ணி உங்களுக்கு தேவையான வசதியை கொடுத்து உங்க இடத்துல சேஃபா போய் நாங்க சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வீஸ் அறிமுகப்படுத்துறாங்க. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல சொன்ன மாதிரி, ஜனா சொன்ன மாதிரி, அவங்க கொடுக்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. இப்ப நம்ம கஸ்டமரோட பெயின் பாயிண்ட் என்னன்னா, விலை தெரியாது. டாக்ஸியை நம்ம போய் ரோட்ல நின்று டாக்ஸி ஸ்டாண்ட்ல நின்று ஏறணும். பிறகு நிறைய டாக்ஸி டிக்ளைன் பண்ணுவாங்க. நான் இங்க போக மாட்டேன், நான் அங்க போக மாட்டேன். அல்லது அவங்க ஓவர் டிமாண்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துக்கு போகணும்னா நீங்க இவ்வளவு கட்டணும், இவ்வளவு கொடுத்தாதான் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது, சேஃப்டி இருக்காது. நிறைய இந்த டாக்ஸில ஏறும்போது நிறைய இன்சிடென்ட் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் பாருங்க. இதெல்லாமே பெயின் பாயிண்ட் சொல்லுவாங்க. ஒரு பிசினஸ்ல வந்து ஒரு பெயின் பாயிண்ட். இதை ஐடென்டிஃபை பண்ணி தான் ஊபர் வந்து ஒரு சர்வீஸ் அறிமுகப்படுத்துறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆப் மூலியமா நீங்க இன்னைக்கு வந்து நீங்க புக்கிங் பண்ணலாம். உங்க காடியை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ஓகே, நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய காடி உங்க இடத்துக்கே வந்து உங்களை பிக்கப் பண்ணும். ஓகே, நீங்க போகக்கூடிய இடத்துக்கு சேஃபா கொண்டுட்டு போய் சேர்ப்போம். அந்த டிரைவர் யாரு, அவரோட டீட்டெயில் என்ன, எல்லாமே உங்களுக்கு தெரிவிக்கப்படும். இதெல்லாமே வெரிஃபை பண்ணிடுவாங்க. இது ஒரு டிரைவரை அக்செப்ட் பண்றதுக்கு முன்னே அவங்க பின்னால பேக்ரவுண்ட் செக்கிங் பண்ணிட்டு தான் ஒரு டிரைவரை அக்செப்ட் பண்றாங்க. அந்த அஷூரன்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்து தான் இந்த சர்வீஸை கொடுக்குறாங்க பாருங்க. ஸோ முதல்ல உங்களுக்கு புரியணும், ஒரு ப்ராடக்ட் நீங்க அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னே கஸ்டமரோட பெயின் பாயிண்ட தெரிஞ்சுக்கணும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு காம்படிட்டர் இருக்காங்களா, உங்களுக்கு காம்படிட்டர் இருந்தாங்கன்னா அவங்களோட வித்தியாசமா நீங்க ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தணும். இந்த ஊபர் அறிமுகப்படுத்தும் போது ஊபர் மட்டும்தான் அந்த மார்க்கெட்ல இருந்துட்டாங்க. அதனால அவங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் இந்த மாதிரி இருந்தது. இப்ப அவங்க மலேசியாக்கு வந்தோடனேங்க, மலேசியாக்கு வந்தோடனே ஊபர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஊபரோட ஒரு சேலஞ்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மலேசியால அறிமுகப்படுத்தும் போது நீங்க கேஷ் பயன்படுத்த முடியாது. மீட்ல இருங்க எல்லாரும், நீங்க அன்சப் பண்ண மட்டும் அன்மீட் பண்ணுங்க. அப்பதான் இடைஞ்சலா இருக்காது, இடையூறா இருக்காது.
ஓகே, குட். ஸோ மலேசியாவில் அவங்க அறிமுகப்படுத்தும் போது கேஷ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஒன்லி கார்டு. ஓகே, இன்னொன்று வந்து ஊபர் வந்து ஏற்கனவே டாக்ஸி மாதிரி தான். நீங்க இறங்குற இடத்துல இறங்கினோட தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அந்த மீட்டர் சார்ஜஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த சர்வீஸை மலேசியால அறிமுகப்படுத்தும் போது கிரேப் பாக்குறாங்க. கிரேப் என்ன பாக்குறாங்கன்னா, மலேசியன் கல்ச்சருக்கும் மலேசியன் யூஸருக்கும் இதோட பெயின் பாயிண்ட் என்னன்னு பாக்குறாங்க. நம்மளோட கல்ச்சர் வேறங்க, நம்மளோட கல்ச்சர் வேற, த வே கஸ்டமர்ஸ் பிஹேவியர்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இங்க நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஒரு டாக்ஸி ஏறும் போது உடனே முதல்ல என்ன கேட்போம், சார் இங்க இருந்து நான் புக்கிங் மித்தம் போனோம், எவ்வளவு வரும் அப்படின்னு நம்ம கேட்போம். அவர் சொன்னாதான் நம்ம ஏறுவோம், அவர் சொல்லலைன்னா நம்ம ஏற மாட்டோம். ஏன்னா நமக்கு பயம், டாக்ஸில ஏறினா கழுத்துல கத்தி வச்சிருவாங்க அப்படின்னு ஒரு பயம் நமக்கு. இறங்கினோன்னா ஒரு ஒரு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி ஒரு 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 மீட்டர்ல வந்து நிற்கும். சில சமயம் அந்த காலத்துல நம்ம டாக்ஸி ஏறும்போது பாருங்களேன், மீட்டர் வந்து சில சில டாக்ஸி மீட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா ஓடும். அது பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கும். இந்த அனுபவம் எனக்கே இருக்குங்க. ஆக்சுவலி எனக்கு அந்த அனுபவங்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்க பாக்குறாங்க. ரெண்டாவது, நிறைய இந்த மலேசியால டாக்ஸி யூஸ் பண்ணக்கூடியவங்க யாருங்க? மலேசியால இந்த நாட்டுல அதிகமா டாக்ஸி யூஸ் பண்ணக்கூடியவங்க யாரு? லோக்கல் மலாய்க்காரர்களும் தமிழர்கள். ஓகே, லோக்கல் இருக்கிறோம். பட் அதிகமா பாத்தீங்கன்னா வெளியூருக்காரங்க, அப்புறம் நம்ம இந்த இந்தியர்கள், மலாய்க்காரர்கள், சீனர்கள்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலுமே இந்த B40ல இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏன்னா சொந்த காடி இருக்காது, அல்லது ஒரு வீட்டுல ஒரு காடி தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த சர்வீசஸ் ரொம்ப அதிகமா தேவைப்படும். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் கிரெடிட் கார்டு யூசர்ஸா இருக்க மாட்டாங்க. ஆமாவல்லி, இந்த ஃபாரினர்ஸும் சரி, இந்த B40ல இருக்கிறவங்களும் சரி, அவங்கள்ட்ட கிரெடிட் கார்டு இருக்காதுங்க. அவங்க எப்போதுமே இந்த டாக்ஸி ஏறும்போது கேஷை கொடுத்து பழகணுங்க. ஸோ இப்ப கிரேப் பாக்குறாங்க. இது ஒரு ஒன் ஆஃப் த சேலஞ்சஸ். ஏன்னா நிறைய பேர் ஊபரை ஏற முடியல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க கிரெடிட் கார்டு தான் அக்செப்ட் பண்றாங்க. இந்த பெயின் பாயிண்ட பாக்குறாங்க. அந்த பெயின் பாயிண்ட பார்க்கும்போது ஊபர் இப்ப அறிமுகப்படுத்துறாங்க, கிரேப் இப்ப அறிமுகப்படுத்துறாங்க. கிரேப் அறிமுகப்படுத்தும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட ஆப் வந்து வித்தியாசங்க. பாருங்க, இதான் காம்படிட்டர்ஸ் அனலைஸ் சொல்லுவோம். உங்களோட போட்டியாளரை நீங்க அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட பிசினஸ் ஒரே பிசினஸ் மாடல் தான், ஒரே பிசினஸ் மாடல் தான். ஆனா அறிமுகப்படுத்தும் போது அதோட வித்தியாசத்தை பாத்தீங்களா? ஊபர் கொடுக்கக்கூடிய சர்வீஸ்க்கும் கிராப் சர்வீஸ்க்கும் வித்தியாசங்கள் இருக்குங்க. ரெண்டுமே ஒரே பிசினஸ் மாடல் தான். ஆனா இவங்க டார்கெட் மார்க்கெட் வேற, ஊபரோட டார்கெட் மார்க்கெட் வேற. இப்ப கிராப் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்களோட ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்க புக் பண்ணீங்கன்னா, நீங்க உங்க ஒரு இடத்துக்கு நீங்க செலக்ட் பண்ணும்போது நீங்க காடிக்குள்ள ஏறதுக்கு முன்னே, நீங்க புக்கிங் பண்றதுக்கு முன்னே என்ன விலைன்றது நாங்க முதல்ல சொல்லிடுவோம். ரெண்டாவது, நீங்க புக்கிங் பண்ணோன்னே நீங்க கேஷ் பேமெண்டா அல்லது கார்டு பேமெண்டா நீங்களே முடிவு பண்ணலாம். உங்களுக்கு கார்டு இல்லைன்னா நீங்க கேஷ்ல கூட கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாங்க, ஊபர் மாதிரியே எங்களோட டிரைவர் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டோம். இவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாமே நம்ம செக் பண்ணியிருக்கோம். இந்த கார்டு எல்லாமே உங்களுக்கு தகுந்த கார்டையும் நீங்க எடுக்கலாங்க. 4 பேர் உட்கார்ற காடி, 6 பேர் உட்கார்ற காடி, ஒரு எக்ஸிகியூட்டிவ் காடி, பிரீமியம் காடி, இந்த மாதிரி நிறைய வகைகள் உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, எங்க காலையில் நீங்க ஏறணும்னா உங்களுக்கு முதல் அனுபவம் வேணும்னாங்க, உங்களுக்கு ப்ரோமோ நாங்க கொடுக்குறோம். அதாவது 3 தடவை ஏறினீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் இந்த ப்ரோமோ கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இத்தனை % டிஸ்கவுண்ட், 2 விழி கழிவு, 3 விழி கழிவு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ரோமோ கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது ஊபரை கம்பேர் பண்ணி பார்த்தா இது வித்தியாசங்க. ஆமாவா இல்லையா? ஊபரை நீங்க இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வித்தியாசம். காரணம் என்ன இருக்குன்னா, சர்வீஸ் ஒண்ணுதான், 2 பேருக்குமே ஒரே சர்வீஸ் தான். ஆனா ஊபரோட டார்கெட் மார்க்கெட் வேற, கிராபோட டார்கெட் மார்க்கெட் வேற. ஊபர் யாரை பாக்குறாங்கன்னா, எக்ஸிகியூட்டிவ் இன் அ பூஃப். யாரெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்றாங்க, அவங்க காடி வசதியா இருக்கணும், நல்ல கண்டிஷன் இருக்கணும், டிரைவர் வந்து இங்கிலீஷ்ல பேசக்கூடியவரா இருக்கணும், நல்ல கம்யூனிகேட் பண்ணக்கூடியவரா இருக்கணும். இவங்க எல்லாமே கிராபோட ஊபரோட கஸ்டமர். ஆனா கிராபோட கஸ்டமர் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து B40 இருக்கலாம், நீங்க ஃபாரினரா இருக்கலாம், நீங்க இந்த பணம் உங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கார்டு பயன்படுத்த முடியாதுன்னா நீங்க கேஷ் கட்டலாம், நீங்க ஏறதுக்கு முன்னே உங்களுக்கு விலை தெரிஞ்சிடும். இந்த மாதிரி வசதிகள் கொடுத்து தான் கிராப் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் நீங்க அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னே உங்களோட காம்படிட்டர் யாருன்னு நீங்க பார்க்கணும். இப்போ ஒரு பானிபூரி அறிமுகப்படுத்துறீங்க அல்லது இடிசம்பல் அறிமுகப்படுத்துறீங்க, அப்ப நீங்க மார்க்கெட்ல பார்க்கணும் யாரெல்லாம் இந்த ப்ராடக்ட் விற்கிறாங்க, அவங்களோட நம்ம என்ன வித்தியாசம். நான் எப்போதுமே இந்த ஒரு உதாரணம் கொடுப்பேன் பாருங்க. டோனாட் எல்லாமே சாப்பிட்ருக்கீங்க, ஆமாவா இல்லையா? இந்த இந்த ரோட்டோரமா இந்த மச்சிலாம் பார்த்தீங்கன்னா டோனாட் விற்பாங்க. ஸோ இங்கேயும் நீங்க போய் வாங்கலாம். ஆனா நீங்க டன்கின் டோனாட் போனீங்கன்னா அங்க வேற மாதிரி இருக்கும். அங்க என்னங்க கொடுக்குறாங்க?
அங்க என்ன கொடுக்குறாங்க? அங்க டோனட் தான் வியாபாரம் பண்றாங்க. ஆனா அவங்க என்ன வித்தியாசமா செய்றாங்க? யாருக்கு Flavor, தெரியும்? topping. லேயர் அதுல லேயர் சாக்லேட் டிஃபரெண்ட் ஃபிளேவர். You can select the flavor. You can select the topping. ஆமாவா இல்லையா? உங்களோட flexibilities. இப்ப அவங்க வந்து வெறும் டோனட் பண்ணி கொடுக்கல, உங்களுக்கு flexibility கொடுக்குறாங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா அந்த டோனட் நீங்க வாங்கும்போது நீங்க வெளியில வாங்குற டோனட்டோட டன்கின் டோனட் வந்து வெளியா இருக்கும். ஏன்னா நீங்க அந்த ஃபிளேவர் எடுக்கிறீங்க, நீங்க டாப்பிங் நீங்களே செலக்ட் பண்றீங்க. இதுதான் டிஃப்ரெண்ட். ப்ராடக்ட் ஒண்ணுதான், டோனட் தான். ஆமாவா இல்லையா? ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா? இல்லைங்க. டோனட்டோட ரெசிபி ஒண்ணுதான். நீங்க எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அந்த ஃபிளேவரை மாத்தி கொடுத்து, டாப்பிங் மாத்தி கொடுத்து உங்களுக்கு நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்குறாங்க. இதுதான் காம்படிட்டிவ் அனலைஸ். இதை பேஸ் பண்ணி தான் நீங்க உங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் கொண்டுட்டு வரணும், யூஎஸ்பி. புரிஞ்சுதுங்க? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இது வரைக்கும்? ஓகே, இது ரொம்ப முக்கியங்க. இது தெரிஞ்சாதான் நீங்க வந்து உங்க ப்ராடக்டை அறிமுகப்படுத்தணும். இப்ப நீங்க ப்ராடக்ட் அறிமுகப்படுத்துறீங்க. ஓகே, நீங்க ப்ராடக்ட் அறிமுகப்படுத்துறீங்க. கொஞ்சம் இருங்க. ப்ராடக்ட் அறிமுகப்படுத்துறீங்க, மார்க்கெட்ல நீங்க அனலைஸ் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. முடிவு பண்ணிட்ட பிறகு இந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் போறதுக்கு முன்ன, ஓகே, இந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் போறதுக்கு முன்ன சில விஷயங்கள் நீங்க வந்து அப்ளை பண்ணணுங்க. இன்னைக்கு நான் பேசக்கூடிய விஷயம் வந்துங்க, more focusing to the founders who sell in e-commerce or selling in online. இது உங்களுக்காக. ஏன்னா நம்மளோட most of the students are founders who selling in online in TikTok. அதனால உங்களுக்கு இந்த ரேஞ்சில் கொடுக்குறேன். நீங்க வந்து மார்க்கெட்ல, அதாவது பிசிக்கல் ஸ்டால்ல வியாபாரம் பண்றோம்னா அதோட அணுகுமுறை வேறுங்க, அதோட அணுகுமுறை டிஃப்ரெண்டா இருக்கும். பட் ரொம்ப டெக்னிக்கலிட்டியா போக வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும். முதல்ல இந்த மாதிரி சிம்பிளான ஒரு விஷயம் நீங்க கத்துக்குங்க. சரிங்களா? இப்ப நீங்க உங்க ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. இந்த ப்ராடக்ட நீங்க ஒரு லிஸ்டிங் பண்ணும் போதுங்க, ஒரு என்ன சொல்லுவாங்க, நீங்க ஒரு ப்ராடக்ட் வியாபாரம் பண்ணும்போதுங்க, அந்த ப்ராடக்டோட டைட்டில் கொடுக்கும்போது அது ஒரு கிரேவிங் கொடுக்கணுங்க. அது வாங்கணும், அது சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கிரேவிங் கொடுக்கணும். பார்த்துருக்கீங்களா? ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஒரு ப்ராடக்ட் பேர் சொன்னாலே அப்படி சாப்பிடணும்னு தோணுது சார் அப்படின்னா எந்த மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கு தோணும்? அந்த ப்ராடக்ட் பேரே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும்? KFC, sir. KFC. ஜனார்த்தனுக்கு KFC. வேற என்ன உங்களுக்கு தோணும்? 11 பேர் தான் இருக்கீங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். மேக்டி, கோமலர், சீக்ரெட் ரெசிபி, அந்த பிராண்ட், அந்த ப்ராடக்ட், இது வந்து நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அந்த நிறுவனத்தோட பிராண்டு. நான் கேட்கக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் பிராண்ட் இருக்குல்ல, அந்த ப்ராடக்ட் டைட்டில் இருக்குல்ல, அது கேட்கிறேன். இப்போ ஒரு ப்ராடக்ட் நீங்க படிச்சோடனே அது ஒரு கிரேவிங் கிரியேட் பண்ணணும், அது உங்களுக்கு ஃபீல் பண்ணும். அப்படின்னா என்ன? இப்ப பாருங்க, மெக்டொனால்ட் போறீங்க. மெக்டொனால்ட் வந்து எத்தனை வகையான ப்ராடக்ட் வச்சிருக்காங்க? ப்ராஸ்பரிட்டி பர்கர் சொல்றாங்க, பாத்திருக்கீங்களா? மார்பிள் சீஸ் கேக் டெம்டேஷன், மார்பிள் சீஸ் கேக். மெக்டி போனீங்கன்னா மெக்டில நிறைய வகையான ப்ராடக்ட் இருக்கும். ஆமாவா இல்லையா? மேக் சிக்கன், சீஸ் பர்கர், ப்ராஸ்பரிட்டி பர்கர். ஆமாவா இல்லையா? ஏங்க அதுக்கு ப்ராஸ்பரிட்டி பர்கர்? அந்த பர்கரை சாப்பிட்டா நமக்கு பணம் கொட்டுமா? ஏன் அதுக்கு ப்ராஸ்பரிட்டி பர்கர்னு பேர் வச்சிருக்காங்க? யாருக்கு தெரியும்? இதுதாங்க டெம்டேஷன். உங்களை வாங்கணும், உங்களுக்கு சாப்பிடணும், கிரியேட் பண்ணணும் உங்களுக்கு. அதுதான் அதோட முக்கிய நோக்கமும் கூட. ஸோ உங்க ப்ராடக்ட் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு டிசைன் பண்ணிட்டீங்க. இப்ப அந்த ப்ராடக்ட்டுக்கு நல்ல டைட்டில் கொடுக்கணுங்க. அந்த டைட்டில் படிச்சோடனே ஒருத்தங்களுக்கு வாங்கணும்னு தோணணும். உங்களோட லிஸ்டிங் போடுறீங்க, உங்களோட இ-காமர்ஸ்ல போடுறீங்க, ஒரு டிக்டாக்ல போடுறீங்க, உங்க ப்ராடக்ட் லிஸ்டிங் பண்றீங்க, எல்லோ பேஜ் கிரியேட் பண்றீங்க. உங்களோட ப்ராடக்ட் படிச்சோடனே வித்தியாசமா இருக்கணும். அந்த ப்ராடக்ட் படிச்சோடனே அதை வாங்கணும்னு தோணணும். இது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க எழுதும்போது அந்த ப்ராடக்ட் டைட்டிலை கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியா யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் டைட்டில் கிரியேட் பண்ணுங்க.
ஓகே. ஸோ அந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஒரு பாயரை வாங்குறதுக்கு முன்னே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க முடிவு பண்ணி வாங்குவாங்கன்றது உங்களுக்கு முதல்ல தெரியணும். அந்த இன்ஃபர்மேஷனை முதல்ல நீங்க கொடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா ஒரு லாங் ஸ்டோரி எழுதுவீங்க, பெரிய கதையா எழுதுவீங்க. உங்க கஸ்டமருக்கு அதெல்லாம் படிக்க டைம் இல்லைங்க. உங்க கஸ்டமருக்கு அதெல்லாம் படிக்க டைம் இல்லை. ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த கீ பாயிண்ட்ஸை நீங்க கொடுக்கணும் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஹை குவாலிட்டி இமேஜஸ் அண்ட் வீடியோ யூஸ் பண்ணுங்க. இப்ப பாருங்களேன், இப்ப நான் உங்களுக்கு என்னோட ட்ரைனிங்கை பத்தி நிறைய லாங் ஸ்டோரி எழுதுனேன்னா நான் உங்களுக்கு அனுப்பும்போது உங்களுக்கு டைம் இருக்காது அது படிக்க. ஆமாவா இல்லையா? பட் அதுவே ஒரு வீடியோவா செஞ்சு போடும்போது உங்களுக்கு தேவையான விஷயம் உங்களுக்கு வந்து கிடைச்சிருது. அப்ப நீங்க ஒரு ப்ராடக்ட் போஸ்டிங் பண்ணும்போது, லிஸ்டிங் பண்ணும்போது ஹை குவாலிட்டியான படத்தை யூஸ் பண்ணுங்க. நல்ல வீடியோ டெமோ பண்ண வீடியோ போடுங்க. ஸோ இது ரொம்ப முக்கியங்க. தென் ஸ்ட்ரக்சர் த ப்ராடக்ட்ஸ் பேஜஸ். உங்களோட எண்ட் ஆஃப் த டே என்னன்னா கன்வர்ஷன் ரொம்ப முக்கியங்க. உங்க ப்ராடக்ட் நீங்க லிஸ்டிங் பண்ணும்போது கஸ்டமர் வாங்க வைக்கணும். எந்த ப்ராடக்ட் உங்களோட சிக்னேச்சர் ப்ராடக்டோ அதை மேலே கொண்டுட்டு வரணும். அதனால தான் எப்போதுமே நான் சொல்லுவேன், ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு ஃபவுண்டருக்கும் உங்களோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். எத்தனை பேர் இங்க ஃபவுண்டர்? அவுட் ஆஃப் 8 ஆஃப் யூ எத்தனை பேர் இங்க ஃபவுண்டர் இருக்கீங்களா? ஃபவுண்டர்ஸ் இருக்கீங்களா? எத்தனை பேர் ஃபவுண்டர்ஸ் இருக்கீங்க? எத்தனை கோச் பேர் இங்க? கோச் நானும் ஜனார்த்தனும் ஃபவுண்டர்னு சொல்லிக்கலாமா? காரணம் நாங்க எங்களுக்கு எங்களுடைய ஓன் சென்டர் அப்படி கிரியேட் பண்ணி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அது முடியுங்களா? franchise. ஓகே ஓகே. நீங்க லைசன்சி, நீங்க லைசன்சி அவங்களோட ப்ரோக்ராம் எடுத்து நீங்க பண்றீங்க. ஃபவுண்டர்னா நீங்களே சொந்தமா ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறீங்க. ஓகே கோச். நீங்க சொந்தமா ப்ராடக்ட் அறிமுகப்படுத்துறீங்க. நீங்களே ஒரு சொந்தமா ஒரு ப்ராடக்ட டிசைன் பண்றீங்க. அதுதான் ஃபவுண்டர்ஸ். யாரு யாரு இருக்கீங்க ஃபவுண்டர்ஸ்? எல்லாருமே ஃபியூச்சர் ஃபவுண்டர்ஸ். ஐம் ஃபவுண்டர் மைக்ரோ கிரீன், சந்திரலேகா, மைக்ரோ கிரீன். ஓகே, வெரி குட். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க எங்க விற்கிறீங்க? சந்திரலேகா இ-காமர்ஸ்ல விற்கிறீங்களா இல்ல பிசிக்கல் கடையில உங்க ப்ராடக்ட் பண்றீங்களா? இன்சூரன்ஸ் லைன் சார், தமிழ் செல்வன் இன்சூரன்ஸ். ஓகே ஓகே. இன்சூரன்ஸ் நீங்க ஃபவுண்டர் இல்ல, பட் இருந்தாலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப உதவியாகும். நிறைய பாருங்க, ஏகே நாதன் ஒரு காலத்துல வந்து டாக்டர் ஏகே நாதன் ஒரு காலத்துல வந்துங்க, உங்களுக்கு தெரியும் அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. பிசிக்கல் ஷாப். வின்சென்ட் தான் ஸ்ரீ வின்சென்ட் தான் ஒரு காலத்துல ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கூட. பிசிக்கல் ஷாப். ஓகே, சந்திரலேகா பிசிக்கல் ஷாப். ஓகே, வெரி குட். ஓகே, இப்ப உங்க ப்ராடக்ட் லிஸ்டிங் பண்ணிட்டீங்க. உங்க ப்ராடக்ட் வந்து உங்க ஸ்டார்ல போட்டுட்டீங்க. டிக்டாக் செல்லர் அக்கௌண்ட் இதுல போட்டுட்டீங்க. உங்களோட லசாரா செல் அக்கௌண்ட்ல போட்டுட்டீங்க. ஷாப்பில லேசா போட்டுட்டீங்க. எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிட்டீங்க. நான் எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிளாட்ஃபார்மை நம்பி இருக்காதீங்க. கோ மல்டிபிள் பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு டிக்டாக்ல நம்பி நிறைய பேர் பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நாளைக்கு உங்களோட அக்கௌண்ட் பேன் பண்ணிட்டாங்க அல்லது இந்த டிக்டாக்கே பேன் பண்ணிட்டாங்கன்னா நீங்க தயாரா இருக்கீங்களா? நீங்க உங்க வியாபாரத்தை அடுத்து கொண்டு போறதுக்கு தயாரா இருக்கீங்களா? நான் நேற்று கூட நான் உங்கள்கிட்ட ட்ரைனிங்ல சொன்னேன், இந்த டேட்டா எவ்வளவு முக்கியம், கஸ்டமரோட டேட்டா எப்படி மேனேஜ் பண்றது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ வியாபாரத்துல மல்டி சேனல் ரொம்ப முக்கியம். அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மேனேஜிங் ஸ்டாக் லெவல் டு அவாய்ட் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஓவர் ஸ்டாக். ஒரு ப்ராடக்ட் மேனேஜரா இருக்கும்போது, ஒரு ஃபவுண்டரா இருக்கும்போது உங்க ப்ராடக்டை நீங்க அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு தெரியணுங்க உங்க ப்ராடக்ட் எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க. உங்களோட இன்வென்டரி எப்படி ட்ராக் பண்றீங்க, எப்படி உங்க இன்வென்டரி ட்ராக்கிங் பண்றீங்க. ஒரு கிளையண்ட்க்கு நான் வந்து பிசினஸ் கோச்சிங் பண்ணிட்டு இருக்கேங்க. பண்ணும்போது அவங்கள பாத்தீங்கன்னா அவங்களோட இன்வென்டரி ரெக்கார்டிங் வந்து மெனுவலா பண்றாங்க. ஆனா ரொம்ப கடினமான ஒரு வேலைங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க அது மெனுவலா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப அவுட் ஆஃப் ரெக்கார்டா இருக்கும். இன்னைக்கு நிறைய அப்ளிகேஷன் இருக்கு, நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு. இதெல்லாம் நீங்க அணுகணுங்க. எப்படி உங்களோட இன்வென்டரியை நீங்க மேனேஜ் பண்றது. இது ரொம்ப முக்கியம். பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஸ்டாக் இன் அண்ட் ஸ்டாக் அவுட்ன்றது உங்களுக்கு தெரியும். இந்த இன்வென்டரி ட்ராக்கிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆன்லைன்ல விற்கும் போது இப்ப சேலஞ்சஸ் வரக்கூடிய என்னன்னா, இன்னைக்கு பாருங்க டிக்டாக்ல வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து அதே ஒரே நாள்ல வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட் நீங்க டெலிவரி பண்ணிடணும். அப்படின்னா
உங்க ப்ராடக்ட் உங்க ஸ்டார்ல இருந்து வெளியாயிரணும். ஓகே, உங்க ப்ராடக்ட் வந்து உங்க ஸ்டார்ல இருந்து வெளியாயிரணும். ஸோ இப்போ நீங்க உங்கள்கிட்ட ஸ்டாக் இல்லை, ஆர்டர்ஸ் வந்துருச்சு, ஸ்டாக் இல்லைன்னா என்ன ஆகும்னா உங்களோட பிராண்ட் பாதிக்கப்படும். அல்லது நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்டாக் நிறைய எடுத்து வச்சிருப்பீங்க, ஆனால் சேல்ஸ் வராது. சேல்ஸ் வராட்டி என்ன ஆகும்? சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து சில ப்ராடக்ட்லாம் வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கும், ஆமாவா இல்லையா? இத்தனை காலகட்டம் தான் நீங்க பாய்க்க முடியும், இதுக்கு மேல நீங்க பயன்படுத்த முடியாது. என்னோட ஒரு அனுபவம் சொல்றேன் பாருங்க. எம்சிஓ டைம்ல பாத்தீங்கன்னா சானிடைசர் ரொம்ப ஹை டிமாண்டா இருந்தது, ஆமாவா இல்லையா? ஸோ நாங்க என்ன பண்ணோம்னா அந்த 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 எம்சிஓ டைம்ல அறிமுகப்படுத்தும் போது முதல்ல ஒரு ஒரு குவான்டிட்டி அறிமுகப்படுத்தணுங்க. ஒரு 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 ஃபேக்டரிகிட்ட ஒர்க் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து அந்த அந்த சானிடைசரை வந்து நாங்க எடுத்து வியாபாரம் பண்ணோம். அது பண்ணும்போது நல்ல வரவேற்பு வந்ததுங்க. ஏன்னா அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இல்லை, ஏன்னா புது அனுபவம்ன்றனால சானிடைசர் வந்து ரொம்ப பேர் பண்ணாத காலம். ஸோ நாங்க அறிமுகப்படுத்தும் போது நல்ல டிமாண்ட் வந்தது. அந்த டிமாண்டை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு காலகட்டத்தில் அதிகமான ஸ்டாக் வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா நமக்கு நிறைய ஏஜென்ட்ஸ், நாடு தலைவர் ஏஜென்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க கட்டணா ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும் போது சில சமயம் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா ஆர்டர்ஸ் வரும், எங்கிட்ட ஸ்டாக் பத்தாம இருக்கும். ஸோ அவங்கள வெயிட் பண்ண வைக்கணும். ஸோ 1 வாரம் 2 வாரம் வெயிட் பண்ண வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. இங்க என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த 1 வாரம் 2 வாரம் நீங்க வெயிட் பண்ண வச்சதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வேற சப்ளையரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வேற சப்ளையரை பார்க்க ஆரம்பிக்கும் போது இதே காலகட்டத்தில் நான் என்ன பண்றேன், ஸ்டாக் இன்னும் அதிகமா எடுத்து வைக்கிறதுக்கு நான் ஓவர் ஆர்டர் பண்ணி நிறைய ஸ்டாக் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு என்ன காரணம்னா இவங்கெல்லாம் வந்து வாங்கிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில ஸ்டாக் நிறைய வாங்கி வச்சுட்டேன். இப்ப காம்படிஷன் நிறைய வர ஆரம்பிச்சோன்னே ப்ரைஸ் கம்பேரிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டெலிவரி எங்க ஃபாஸ்டா கொடுக்குறாங்கன்னு அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட கஸ்டமர் டிக்ளைன் பண்ணிட்டாங்க. இப்ப பாதி கஸ்டமர் ஓடிட்டாங்க, காம்படிட்டருக்கு போயிட்டாங்க. ஏன்னா நிறைய காம்படிட்டர்ஸ் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த 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 சானிடைசர்ஸ் பிசினஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சானிடைசர்ஸ், கிளவ்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. ஸோ என்னோட ஸ்டாக் வந்து அப்படி தங்கி போயிடுச்சு. ஆனால் இந்த சானிடைசருக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்குங்க. அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நீங்க அதை பயன்படுத்த முடியும், அதுக்கு நீங்க பயன்படுத்த முடியாது. அதுல எந்த டிஃப்ரெண்ட் தெரியாட்டினாலும் அதோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சது, எல்லா ப்ராடக்ட்டுமே வேஸ்டா குப்பை தொட்டிக்கு போனது. ஸோ இன்வென்டரி ட்ராக்கிங் ரொம்ப முக்கியம். ஒரு ஃபவுண்டரா இருந்தீங்கன்னா, ஒரு 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 பிராண்ட் ஓனரா இருந்தீங்கன்னா இன்வென்டரி ட்ராக்கிங் ரொம்ப முக்கியம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த முதல்ல சொன்ன மாதிரி நிறைய மேனேஜ்மெண்ட், இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் மார்க்கெட் இருக்குதுங்க. இதெல்லாம் நீங்க ஆய்வு பண்ணி என்ன சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஃபிட் ஆகும், விலை குறைவா இருக்கும், இதெல்லாம் நீங்க பார்க்கணும். இன்னொன்று நிறைய பேர் இந்த மல்டி சேனல் வியாபாரம் பண்றீங்க. இந்த நிறைய மல்டி சேனல்ல பண்ணும்போதுங்க இது அதிகமா நம்மவர்கள் பண்றது இல்லை. நம்ம இந்தியர்கள் வந்து இது மெனுவலாவே நீங்க பண்றீங்க. அப்படின்னா ஷாப்பில் வைக்கும்போது ஒரு 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 இன்வென்டரி, லசாடால ஒரு இன்வென்டரி, டிக்டாக்ல ஒரு இன்வென்டரி, இது நீங்க அப்படி மேனேஜ் பண்ணக்கூடாதுங்க. மல்டி சேனல்ல போகும்போது அதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குங்க, அதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த மாதிரி வெப்சைட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி நீங்க சாஃப்ட்வேரை பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க இந்த மல்டிபிள் சேனல் நீங்க போகும்போது உங்களோட இன்வென்டரி மேனேஜபிளா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, உங்கள்கிட்ட வந்து 1000 பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு சானிடைசர் எடுத்துக்குவோம். எனக்கு ஒரு 1000 பாட்டில் சானிடைசர் இருக்கு. நான் ஷாப்பில் விற்கிறேன், லசாடால விற்கிறேன், டிக்டாக்ல விற்கிறேன். இப்ப 1000 ஆர்டர்ஸ் வந்து ஷாப்பில வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப லசாடால ஸ்டாக் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்னு காமிக்கணும், டிக்டாக்ல அவுட் ஆஃப் ஸ்டாக்னு காமிக்கணும், ஆமாவா இல்லையா? இப்ப இது என்ன பண்றீங்கன்னா, நீங்க அதை மெனுவலா பண்ணும்போது சில சமயம் நீங்க ஓவர்லுக் பண்ணிடுவீங்க, நீங்க பார்க்க மறந்துடுவீங்க, நீங்க செக் பண்ண மறந்துடுவீங்க, உங்களுக்கு ஆர்டர் பூந்துடும், ஆனா நீங்க ப்ராடக்ட் டெலிவர் பண்ண முடியாது. இது எல்லாமே உங்களோட பேரை டேமேஜ் பண்ணும், உங்க பிசினஸை டேமேஜ் பண்ணும். ஸோ இந்த மல்டி சேனலுக்கு நீங்க போகும்போது அதை மேனேஜ் பண்றதுக்கு நிறைய அப்ளிகேஷன் இருக்கு, அதை நீங்க அணுகலாம். டிமாண்ட் ஃபார் காஸ்ட் அண்ட் பிளானிங், ஃபியூச்சர்ல எப்படி டிமாண்ட் வரும். இப்போ சில ப்ராடக்ட்லாம் பாருங்களேன், சீசனல் அப்படின்னா ஃபெஸ்டிவல் டைம்ல உங்களோட ஆர்டர்ஸ் அதிகமாக வரும். அப்போ உங்களுக்கு ஒரு அளவு தெரியும் இந்த இந்த தீபாவளிக்கு எவ்வளவு சேல்ஸ் போகும், கிறிஸ்மஸ்க்கு எவ்வளவு சேல்ஸ் போகும், ராயாக்கு எவ்வளவு சேல்ஸ் போகும். இந்த மாதிரி டிமாண்டை பேஸ் பண்ணி நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம் இன்வென்டரி. அதை பேஸ் பண்ணி நீங்க பிளான் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியங்க. ஓகே, அடுத்து இந்த ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஒரு ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தும் போதுங்க உங்க பிசினஸ் ப்ராஃபிட்டபிளா இருக்கணும்னு நான் எப்போதுமே சொல்லுவேன்.
உங்க பிசினஸ் ப்ராஃபிட்டபிளா இருக்கணும்னா உங்க ப்ராடக்டும் ப்ராஃபிட்டபிளா இருக்கணும். நீங்க எல்லா ஆய்வும் பண்ணிட்டீங்க, ஆராய்ச்சி பண்ணி உங்க ப்ராடக்ட் அறிமுகப்படுத்த வரீங்க. இப்போ உங்க ப்ராடக்ட நீங்க டிசைட் பண்ணணும். என்ன பிரைஸ் கொடுக்க போறீங்க, உங்க ப்ராடக்டோட காஸ்ட் என்ன. நிறைய பேருங்க என்னோட ட்ரைனிங்ல உங்களுக்கு தெரியும், உங்களோட ப்ராடக்ட் காஸ்ட் என்னன்னா நிறைய பேருக்கு தெரியல. சார் ப்ராடக்ட் காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு கேக்குறீங்க. ஒரு 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 ஃபவுண்டரா இருந்தீங்கன்னா, ஒரு ஒரு ப்ராடக்ட் பிராண்ட் ஓனரா இருக்கீங்கன்னா, உங்களோட ப்ராடக்ட் காஸ்ட் உங்களுக்கு தெரியணுங்க. உங்க ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தும் போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு 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 ஊறுகாய் அறிமுகப்படுத்துறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப உங்களுக்கு தெரியணும் ஊறுகாய் செய்யறதுக்கு எவ்வளவு செலவாகும், அந்த பாட்டில் என்ன காஸ்ட், அந்த லேபிள் என்ன காஸ்ட், அந்த பேக்கிங் என்ன காஸ்ட், இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அப்போ ஓரளவு உங்களுக்கு தெரியணும், ஓகே இந்த ஊறுகாய்னா மார்க்கெட்ல கொண்டு போறதுக்கு முன்னாடி என்னோட காஸ்ட் வந்து சார் 5 வெள்ளி ஒரு பாட்டிலுக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு 5 வெள்ளி ஒரு பாட்டிலோட காஸ்ட் 5 வெள்ளியும் தெரிஞ்சாதாங்க உங்க ப்ராடக்டோட மார்க்அப் எப்படின்னு நீங்க டிசைட் பண்ண முடியும். இப்போ நீங்க காமர்ஸ்ல வியாபாரம் பண்றீங்க, இந்த டிக்டாக் சோஷியல் மீடியா வியாபாரம் பண்றீங்க, இங்கெல்லாம் கமிஷன் ஒன்று இருக்கு. அப்புறம் சில சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மற்ற சார்ஜஸ் ப்ரோமோலாம் இருக்கும் பாருங்க. இப்போ இந்த கமிஷன் நீங்க கொடுக்கும்போது அதுவும் உங்களோட காஸ்ட் பாருங்க. அப்ப நீங்க மார்க்அப் செட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியணும் எத்தனை பெர்சன்டேஜ் மார்க்அப் நீங்க உங்க ப்ராடக்ட் நீங்க செட் பண்ணா உங்க பிரைஸ் வந்து ரீசனபிளா இருக்கும். அட் தி சேம் டைம் உங்க பிசினஸை பாதிக்காது. நிறைய இந்த காமர்ஸ் ட்ரைனிங் பண்ணும்போது நான் ஒவ்வொருத்தரையும் இந்த சேலர்கிட்ட பேசும்போதுங்க இதுதான் ஜெனரலா நான் கேட்கக்கூடிய விஷயம். சார் நான் வியாபாரம் பண்ணேன் சார், ஆன்லைன்ல வியாபாரம் பண்ணேன், ஷாப்பில வியாபாரம் பண்ணேன், லாசார்ல வியாபாரம் பண்ணேன், டிக்டாக்ல வியாபாரம் பண்ணேன். ஆனா நான் காசு பார்க்கல சார், ஆர்டர்ஸ் நிறைய வந்துச்சு, என்னால பெரிய அளவுக்கு லாபம் பார்க்க முடியல சார், எல்லா கமிஷனுமே அவங்களே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா உங்களோட ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி சரியில்லை, உங்களோட ப்ரைசிங் செட்டப் சரியில்லை, உங்களோட மார்க்அப் சரியில்லை. இது நீங்க சரியா கல்குலேட் பண்ணாதனாலதாங்க உங்களோட வியாபாரத்துல கையை கடிக்குதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த அந்த ரேஞ்சுக்கு நீங்க போறீங்க. ஸோ ப்ரைசிங்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. நீங்க நம்ம இஷ்டத்துக்கு ப்ரைசிங் பண்ணக்கூடாது. ஓகே, ஒரு ப்ராடக்டோட ஒரு 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 அறிமுகப்படுத்தணும்னா முதல்ல நீங்க என்ன பார்க்கணும்னா, இப்போ உங்க செய்யக்கூடிய ப்ராடக்ட் மார்க்கெட்ல மற்றவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, காம்படிட்டர்ஸ் இருக்காங்கன்னா நீங்க என்ன முதல்ல பார்க்கணும், உங்க காம்படிட்டர் என்ன விலைக்கு விற்கிறாங்க, எவ்வளவுக்கு விற்கிறாங்க, நம்ம அந்த விலைக்கு விற்க முடியுமா, அல்லது அவங்களோட கூட விற்க முடியுமா, அல்லது அவங்களோட குறைவா விற்க முடியுமா, எந்த விலையில விற்றா என் கஸ்டமர் வாங்குவாங்க, இது உங்களுக்கு புரியணும். இப்ப உங்களோட காஸ்ட் அதிகமா இருக்கு, ஆனா உங்களோட மார்ஜின் குறைவா இருக்குன்னா உங்களுக்கு லாபம் வருமா அப்படின்னு நீங்க முதல்ல கவனிக்கணும். நிறைய பேர் இந்த மார்ஜின் சரியா கால்குலேட் பண்ணாதனால தாங்க நீங்க இந்த காமர்ஸ்ல வியாபாரம் பண்ணும்போது, ஏன்னா அவங்க டிஸ்பர்ஸ் பண்ணும்போது நீங்க எதிர்பார்க்குற காசு உங்களுக்கு கிடைக்காது. இப்போ 10 வெள்ளிக்கு நீங்க ஒரு 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 ஊறுகாய் விற்கிறீங்க, உங்களுக்கு 5 வெள்ளி காஸ்ட்னா உங்களுக்கு 5 வெள்ளி மார்க்அப் இருக்கு பாருங்க. ஆனா அதுவே அந்த 5 வெள்ளியில 3 வெள்ளி இந்த டிக்டாக்கோ அல்லது ஷாப்பியோ இந்த லசாராவோ எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு 2 வெள்ளி லாபம் தான். இந்த 2 வெள்ளி தான் உங்களோட ஆப்ரேஷனே நீங்க கவர் பண்ணணும் பாருங்க. அப்ப நீங்க யோசிக்கணும் எத்தனை பெர்சன்டேஜ் மார்க்அப் இருந்தா உங்களுக்கு வந்து பிசினஸ் வந்து ஒரு சரி அளவுக்கு நீங்க செய்யலான்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த 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 ஸ்டடீஸ்லாம் நீங்க பண்ணணும். இந்த மார்க்அப் கல்குலேஷன்ஸ், உங்களோட காஸ்டிங் கல்குலேஷன், இதெல்லாம் நீங்க பண்ணாதான் உங்களோட ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியும். ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா 2 வகையா இருக்குங்க. ஒன்று வந்து காம்படிட்டிவ் ப்ரைசிங் சொல்லுவாங்க. காம்படிட்டிவ் ப்ரைசிங்னா உங்க காம்படிட்டர்ஸ் உங்க மார்க்கெட்ல என்ன விலைக்கு விற்கிறாங்களோ அந்த விலையை பார்த்து உங்க ப்ராடக்ட் எந்த விலைக்கு விற்கலாம் நீங்க முடிவு பண்றீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஊறுகாய் வியாபாரம் பண்றீங்க, மார்க்கெட்ல ஒரு பாட்டில் ஊறுகாய் 8 வெள்ளி 90 காசுக்கு விற்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்க போய் அந்த ஊறுகாவை 15 வெள்ளிக்கு விற்க முடியுமா? அதே ஊறுகாய் தான், ஒரே ஃபிளேவர் தான், ஒரே டைப் ஆஃப் த ஊறுகாய் தான் வச்சுங்களேன். நீங்க போய் 15 வெள்ளிக்கு விற்க முடியுமா? அப்போ உங்க விலை வந்து காம்படிட்டிவா இருக்காது. அல்லது 8 வெள்ளி 90 காசு ஊறுகாவை நீங்க விலை குறைவா வச்சா என்ன ஆகும், உங்களோட லாபம் பாதிக்கும். ஆமாவா இல்லையா? உங்களோட மார்க்அப் பாதிக்கும், உங்களோட மார்ஜின் பாதிக்கும். உங்களோட மார்ஜின் பாதிச்சுன்னா உங்க வியாபாரத்தோட வருமானம் பாதிக்கும், உங்க ஆபரேஷன் காஸ்ட் நீங்க கவர் பண்ண முடியாது, உங்க வியாபாரத்தை தொடர்ந்து நீங்க செய்ய முடியாது. அப்ப நீங்க டிசைட் பண்ணணும் எந்த பிரைசிங்ல நீங்க விற்றா உங்க பிரைஸ் காம்படிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னா டைனமிக் பிரைசிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. டைனமிக்னா நீங்க தான் அந்த ப்ராடக்ட், இப்ப பாருங்களேன், டோனாட் வந்து நீங்க ஒரு டோனாட் 1 வெள்ளி 50 காசு விற்கிறீங்க. பட்
நான் அந்த டோனட்டை மேல டாப்பிங் பண்ணிட்டு ஒரு ஃபிளேவர் கொடுத்து அந்த டோனட்டை நான் 3 வெள்ளிக்கு விற்கலாம். இப்ப அந்த டோனட்டை அந்த டாப்பிங் பண்ணி ஃபிளேவர் பண்ணி விற்கக்கூடியதுல நான் மட்டும்தான் பிரைஸ் நான் டிசைட் பண்றேங்க. ஆமாவா இல்லையா? எனக்கு காம்படிட்டர்ஸ் இல்லை. அதுதான் டைனமிக் பிரைசிங். நீங்க டிசைட் பண்ணக்கூடிய ஒரு பிரைசிங் உங்களுக்கு போகணும். வியாபாரத்துல டைனமிக் பிரைசிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே டு ப்ராஃபிட்டபிள் யுவர் பிசினஸ். ஆனா நீங்க எடுத்தோடனே கிளாஸ் ஆரம்பிக்க எடுத்தோடனே நீங்க டைனமிக் பிரைசிங் நீங்க போக முடியாது. ஸோ முதல்ல நீங்க ஒரு ப்ராடக்ட் அறிமுகப்படுத்துறீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் பிரைசிங் உங்க போட்டியாளருக்கு கூட என்ன பிரைசிங் இருக்கோ அந்த பிரைசிங்கை பேஸ் பண்ணி நீங்க போகணும். அடுத்தது உங்களை நீங்க வித்தியாசப்படுத்தணும்னா நீங்க டைனமிக் பிரைசிங் நீங்க யூஸ் பண்ணலாம். டைனமிக் பிரைசிங் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் கொஞ்சம் தனித்துவம் பண்ணணும். இப்போ நான் சொன்ன மாதிரி டோனட் தான் நீங்க அதை தனித்துவப்படுத்தணும். இப்போ பானிபூரின்னு நிறைய பேர் வியாபாரம் பண்றாங்க. பிளெயின் பானிபூரி இருக்கிறது ஒரு 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 ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் பாருங்க. பட் அதுக்கு மேல நீங்க டாப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிளேவர் மாற்றும் போது நீங்க ப்ரைஸை டிசைட் பண்ணலாம். இப்ப நீங்க ஒரு புது வகையான ஃபிளேவரோ அல்லது புது வகையான டாப்பிங் நீங்க அறிமுகப்படுத்தும் போது மார்க்கெட்ல யாருமே அறிமுகப்படுத்தலாம். அந்த ப்ரைஸை நீங்க தான் டிசைட் பண்றீங்க. நீங்க தான் கொண்டுட்டு வரீங்க, டைனமிக்கா கொண்டு வரீங்க. இது ஒன் ஆஃப் த வேங்க. அடுத்தது ப்ரொமோஷன் டிஸ்கவுண்ட். நீங்க நிறைய இந்த ஆன்லைன்ல விற்கும் போது உங்களுக்கு தெரியும் நிறைய ப்ரொமோஷன் நீங்க கொடுக்கணும், டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். இதெல்லாம் உங்க ப்ரைசிங் நீங்க பண்ணும்போது கருத்துல எடுத்துக்கணுங்க. இப்ப பாருங்க 6/6 வருது, 6/6 சேல்ஸ் வருது. இந்த 6/6 சேல்ஸ் வரும்போது நீங்க அதே விலைக்கு வித்தீங்கன்னா உங்க கஸ்டமர் யாரும் உங்கள்கிட்ட வாங்க மாட்டாங்க. ஏன்னா உங்க காம்படிட்டர்ஸ் எல்லாம் நிறைய ப்ரொமோஷன் கொடுத்து நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்து அவங்க சேல்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி சமயத்துல நீங்க டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், நீங்க ப்ரோமோ பண்ணணும். அப்போ உங்களுக்கு தெரியணும் எந்த அளவுக்கு நீங்க ப்ரோமோ பண்ணா எந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தா உங்களோட ப்ராடக்ட் ஸ்டில் மேனேஜபிளா இருக்கும். இது நீங்க உங்க ப்ராடக்டை நீங்க ஸ்டடி பண்ணணுங்க. அடுத்து சைக்காலஜி பிரைசிங் டெக்னிக் சொல்லுவாங்க. சைக்காலஜி பிரைசிங் டெக்னிக் யாருக்கு தெரியும்? சைக்காலஜிக்கல் பிரைசிங் டெக்னிக்னா யாருக்கு தெரியும்? ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம். யாருக்கு தெரியும் சைக்காலஜிக்கல் பிரைசிங் டெக்னிக்ஸ்? anyone want to try? ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். யார் ட்ரை பண்ண போறீங்க? சும்மா சொல்லுங்க. ஓகே, சைக்காலஜிக்கல் பிரைஸ் யாரு? யூசிங் மினிட்ஸ் சார். இவ்வளவு நேரம் தான் ஜஸ்ட் 10 minutes 50 minutes ஒரு ப்ரொமோஷன் சேல் மேபி இருக்கலாம். ஓகே, வேற 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 சைக்காலஜி பிரைசிங் டெக்னிக் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன். என்னோட ஊருக்காய் 10 வெள்ளி அப்படின்னு வச்சா அது 10 வெள்ளின்னு பார்ப்பாங்க. ஆமாவா இல்லையா? இப்போ நான் அந்த ஊருக்காவை எப்படி விற்கலாம்? என்ன விலை போடலாம்? 10 வெள்ளி போடுறதா அல்லது 9 வெள்ளி 99 காசுன்னு போடுறதா? வாட் இஸ் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி? நீங்க 10 வெள்ளி போடும்போது கஸ்டமர் 9.99 அதுதான் சைக்காலஜிக்கல் பிரைசிங் டெக்னிக் சொல்லுவாங்க. எஸ் ரூபனேஷ் 9.99 9.90. எஸ். ஸோ இது என்ன பண்ணுனா சைக்காலஜி உங்க கஸ்டமர் பார்க்கும்போது விலை குறைவா இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா 10 வெள்ளி போட்டீங்கன்னா ஐயோ விலை கூட அப்படின்னு நினைப்பாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, இன்னொரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க ஸ்டார்பாக்ஸ் போனீங்கன்னா ஸ்டார்பாக்ஸ் பாருங்களேன். ஸ்டார்பாக்ஸ் பாருங்களேன். ஹலோ, மீட் வருங்க. நான் கேள்வி கேட்க மட்டும் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சரியா? இப்போ நீங்க ஸ்டார்பாக்ஸ்ல போறீங்களேன். ஸ்டார்பாக்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா 3 வகையான கப் வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? 3 வகையான கப் வச்சிருப்பாங்க. 3 வகையான கப் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எது விலை குறைவா இருக்கோ அதுதான் நீங்க வாங்குவீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா கஸ்டமர் எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா வேல்யூ. இப்ப சின்ன கிளாஸ் எடுத்தீங்கன்னா 10 வெள்ளி, மீடியம் கிளாஸ் எடுத்தீங்கன்னா 12 வெள்ளி, பட் பெரிய கிளாஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜா கிடைக்கும் 11 வெள்ளி 50 காசு, 12 வெள்ளி 50 காசுன்னு இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 2 வெள்ளி தானே வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கிளாஸ் எடுப்போம், பெரிய கப் எடுப்போம். ஸோ அதுதாங்க ஸ்டார்பாக்ஸோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ ப்ரைஸிங் நீங்க பண்ணும்போது அப்ஸ்கேல் பண்றதுக்கு நீங்க சில முயற்சிகள்லாம் பண்ணணும்.
ஓகே, குறிப்பிட்ட டைம் இருக்கிறதுனால ஐ ஹேவ் டு கோ ஃபாஸ்ட்ங்க. சரி, மேனேஜ் ப்ராடக்ட் த்ரூ த லைஃப் சைக்கிளுங்க. ஒன்று உங்கள் ப்ராடக்ட் அறிமுகப்படுத்துறீங்களே, ஓகே, ப்ராடக்ட் லான்ச்சிங் ரொம்ப முக்கியங்க. ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது நிறைய விஷயத்தை நீங்க அணுகணுங்க. ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது அது ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு நல்ல டைம்ல நீங்க அறிமுகப்படுத்தணும். ஓகே, அது அறிமுகப்படுத்தும் போது ஓகே அலிஸ், தேங்க்யூ, நோ வரிஸ், கேரியன். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணும்போது அதை நீங்கள் மானிட்டர் பண்ணணும். அந்த ப்ராடக்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, நீங்கள் ஒரு மேட்ரிக் வச்சுருக்கணும். உங்களுக்கு தெரியணும் எந்த ப்ராடக்ட் வந்து நல்லா செய்யுது, எந்த காலகட்டத்தில் நல்லா செய்யுது, நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்குதா, இந்த மாதிரி சில மானிட்டரிங் நீங்கள் பண்ணி ஆகணுங்க. அப்புறம் ப்ராடக்ட் வந்து நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டுட்டே வரணும். நம்ம சொன்ன பார்த்தீங்களா, காலையில் நம்ம இதை பற்றி பேசணும். ஐஃபோன் பாருங்களேன், ஐஃபோன் அறிமுகப்படுத்தும் போது ஐஃபோன் அறிமுகப்படுத்துனாங்க. இப்போ வந்து ஐஃபோன் எத்தனை நிற்குதுங்க? இப்போ ஐஃபோன் 16ல நிக்குது, ஆமாவா இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஓஷன் அவங்க அறிமுகப்படுத்தும் போது அந்த ப்ராடக்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறாங்க. இன்னொரு ஒரு சாம்பிள் நம்ம காலையில பேசணும். மேகி மீன் நம்ம பேசணும். மேகி மீ ஒரு 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 சிக்னேச்சர் ப்ராடக்ட். மேகி மீ கறி ஒரு சிக்னேச்சர் ப்ராடக்ட். அவங்க என்ன பண்றாங்க, அந்த அந்த மேகி மீ கறியை வந்து மேகி மீயை வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டி கொண்டுட்டு வர ஆரம்பிச்சாங்க, ஆமாவா இல்லையா? மேகி மீ கறி நம்ம காலையில பேசும்போது என்னென்ன மேகி மீ நம்ம பார்த்தோம், தம்யம் பார்த்தோம், தம்யம் பார்த்தோம், அப்புறம் லக்ஸா பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி நம்ம பார்த்தோம் பாருங்க. ஸோ நீங்க வெரைட்டி கொண்டுட்டு வரணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லெவரேஜ் ஃபீட்பேக் ஃப்ரம் த கஸ்டமர் ரிவ்யூ கொடுக்குறாங்களே, ஃபீட்பேக் கொடுக்கும்போது ரிவ்யூ கொடுக்கும்போது இது நீங்கள் பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணணுங்க. பாசிட்டிவாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாருங்க இந்த சோஷியல் மீடியாவில் ரிவ்யூ கொடுக்குறாங்க. சம்டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ரிவ்யூ இருக்காது, நீங்கள் எதிர்பார்க்குற ஃபீட்பேக் இருக்காது. ஒரு நெகட்டிவாக உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சில ஃபவுண்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபீட்பேக் எடுத்து இன்னொரு வீடியோ செஞ்சு போடுறாங்க, அவங்களுக்கு எதிர்ப்பா வீடியோ செஞ்சு போடுறாங்க. இது நல்ல விஷயம். நீங்க ஒரு ஒரு ஃபவுண்டரா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்கும்போது, ஃபீட்பேக் கொடுக்கும்போது இதை நீங்க பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணணும். உங்க கஸ்டமர் நெகட்டிவாவே கொடுத்தாலுமே சரி, நீங்க அது பாசிட்டிவா நீங்க ஹேண்டில் பண்ணணும். ஆரோக்கியா இன்னொரு 10 மினிட்ஸ் கொடுத்துங்க, சாரி இன்னொரு 5-6 மினிட்ஸ் கொடுங்க, நான் முடிச்சிடுறேன். ஓகே சீஃப், ஓகே. சரி, 5-6 மினிட்ஸ் நான் முடிச்சிடுறேன். ஸோ ஃபீட்பேக் நீங்க கலெக்ட் பண்ணும்போது அனலைஸ் பண்ணுங்க, உங்க கஸ்டமர் என்ன விஷயத்தை சொல்றாங்க, அவங்களுக்கு தகுந்த ரிப்ளை கொடுங்க. ரொம்ப முக்கியங்க. நீங்க வந்து உங்க தப்பை நம்ம ஏத்துக்கணும் எப்போதுமே. கஸ்டமர்ஸ் ஆல்வேஸ் கிங் பாருங்க. ஸோ கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுக்கும்போது நம்ம அது பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கணும். நம்ம வந்து அதுக்கு எதிர்ப்பா ஒரு 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 ஃபீட்பேக்கோ அல்லது ஒரு வீடியோவோ செஞ்சு போறது வந்து ஒரு தகுந்த விஷயம் இல்லை. சில சமயம் கஸ்டமர் ஃபீட்பேக் தாங்க நம்மளோட ப்ராடக்ட் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம கொண்டுட்டு போக முடியும். நம்ம ப்ராடக்ட் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், சில மாற்றங்கள் நம்ம பண்ண முடியும். ஏன்னா கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுக்கணும். ஒரு ஃபவுண்டரா இருக்கீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் ஓனரா இருக்கீங்கன்னா, உங்க கஸ்டமர் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும். ஃபீட்பேக் கொடுத்தா தாங்க உங்களுக்கு தெரியும் எது நம்ம சரியா செஞ்சுட்டு இருக்கோம், இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்றது, அது ஒர்க் பண்ணுதா, ஒர்க் பண்ணலையா, ஒர்க் பண்ணலைன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க ஆய்வு பண்ணணும் பாருங்க. ஸோ கஸ்டமர் ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். மேனேஜ் நெகட்டிவ் ரிவ்யூஸ்ங்க, ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணணும். போயிட்டு நெகட்டிவாக நீங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ செஞ்சுட்டு அட்டாக் பண்ணக்கூடாது. பர்சனல் அட்டாக்லாம் பண்ணக்கூடாது, ரொம்ப தப்புங்க. ஒரு 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 ஃபவுண்டராக இருந்தீங்கன்னா அது பண்ணாதீங்க. இன்னைக்கு டிக்டாக்ல பாருங்க அது ரொம்ப நடக்குது. அடுத்து கம்ப்ளையன்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோலுங்க. இந்த உங்களோட ப்ராடக்ட் வந்து மேக் ஷுவர் இட்ஸ் மீட் லீகல் அண்ட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ங்க. கேகேஎம் லைசன்ஸ் இருக்கணும், கேகேஎம் லைசன்ஸ் இருக்கணும், மெஸ்டியோட லைசன்ஸ் இருக்கணும், அது அதோட இருக்கணும். என்னென்ன லைசன்ஸ், ஆலால் சர்டிஃபிகேட் இருக்கணும், ஆதார் சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க வந்து கண்டிப்பா இருக்கணும் ஒரு ப்ராடக்ட் நீங்க கொண்டுட்டு வரும்போது. சில பேர் என்ன பண்றீங்கன்னா, முதல்ல ப்ராடக்ட் அறிமுகப்படுத்துவோம் சார், மற்றதெல்லாம் பின்னால பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ்ங்க, வெரி டேஞ்சரஸ். இப்போ ஏன்னா சில சமயம் நீங்க இந்த முகத்தை சார்ந்த முகத்துக்கு போடக்கூடிய ப்ராடக்ட் அல்லது உடம்புல சாப்பிடக்கூடிய ப்ராடக்டை நீங்க கொடுத்தீங்கன்னா, அதுல பின் விளைவுகள் ஏதாவது வந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு லீகல் பிரச்சனைகள் நீங்க பார்க்க வேண்டியது, எதிர்நோக்க வேண்டியது வரும் பாருங்க. இது நல்லா பார்த்துக்கணும். அப்புறம் இந்த ரிட்டர்ன் வருதுல்ல, ப்ராடக்ட் ரிட்டர்ன் வருது, உடனே நீங்க தாண்டக்கூடாது. ஏன் ரிட்டர்ன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிட்டர்ன் வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து அதோட வாரண்டி நீங்க சரியா கொடுக்கணும். ரிட்டர்ன் பாலிசி ரொம்ப முக்கியங்க. இ காமர்ஸ்ல விற்கும்போது ரிட்டர்ன் பாலிசி ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களோட கஸ்டமருக்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கும்.
ஓகே, டேட்டா டிரைவன் டிசிஷன் மேக்கிங் அண்ட் அனலிஸ்ங்க. நீங்க இந்த ப்ராடக்ட் மேனேஜரா இருக்கும்போது, ஒரு ஃபவுண்டரா இருக்கும்போது, உங்க ப்ராடக்ட் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது, இதை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்களோட அந்த ப்ராடக்டோட கேபிஐ, சேல்ஸ் எப்படி நடக்குது, உங்களோட கன்வர்ஷன் டேட்டா. இப்ப ஒவ்வொரு நாளும் நீங்க பார்க்கலாம், ஆன்லைன்ல எத்தனை பேர் வந்து ஷாப் கார்ட்ல ஆட் பண்றாங்க, எத்தனை பேர் வாங்குறாங்க, ஏன் நிறைய பேர் ஷாப் கார்ட்ல ஆட் பண்ணிட்டு வாங்க மாட்டாங்க, ஏன் நிறைய பேர் அந்த செக் அவுட் பேஜுக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துடுறாங்க. இதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணணுங்க. இதெல்லாம் அனலைஸ் பண்ணதான் எங்க நமக்கு லேக்கிங் இருக்கு, அதை நம்ம எப்படி சரிப்படுத்திக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு தெரியும் பாருங்க. இதை நீங்க ஆராயாம நீங்க பாட்டுக்கு வித்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துல உங்க வியாபாரம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுங்க. இது ரொம்ப முக்கியம். உங்களோட கஸ்டமர் இன்சைட் செக்மெண்ட் உங்களுக்கு தெரியணும். யார் உங்களோட ப்ராடக்ட் ஆக்சுவலி வாங்குறாங்க, அவங்க யாரு, எங்க இருக்கிறாங்க, எதனால உங்க ப்ராடக்ட் வாங்குறாங்க, அவங்களோட விருப்பம் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஆராயணுங்க. நிறைய டேட்டா அனலைஸ் பண்ணணும். ஒரு ப்ராடக்ட் மேனேஜரா அல்லது ஒரு 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 ஃபவுண்டரா இருந்தீங்கன்னா இது நிறைய பண்ணி ஆகணும் பாருங்க. உங்க போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைட் பண்ணணும், உங்க ப்ராடக்ட் டைவர்சிஃபைட் பண்ணணும். அதை நான் சொன்ன மாதிரி ஒரு மேகி கறி இருந்தது, இப்போ என்ன பண்றாங்கன்னா மேகி தொம்யாம், மேகி சூப், மேகி வெஜிடேரியன், இந்த மாதிரி டைவர்சிஃபைட் பண்றாங்க. ஸோ உங்க ப்ராடக்ட்ல இருந்து டைவர்சிஃபைட் பண்ணி கொண்டுட்டு வரணும். அடுத்தது கிராஸ் செல்லிங் அண்ட் அப் செல்லிங் டெக்னிக் யூஸ் பண்ணணுங்க. கிராஸ் செல்லிங்னா அப்ப பாருங்களேன், ஒரு உதாரணத்துக்கு நான் எப்போதுமே சொல்லுவேன், இப்போ நீங்க டூத் பேஸ்ட் தான் வித்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். டூத் பேஸ்ட் விற்கிற இடத்துல நீங்க இன்னொரு ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தலாம். என்னது? டூத் பிரஷ் அறிமுகப்படுத்தலாம். அப்ப கிராஸ் செல்லிங் நீங்க பண்ணலாம். டூத் பேஸ்ட் வாங்கினா ஒரு 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 டூத் பிரஷ் கிடைக்கும், அல்லது டூத் பிரஷ் வாங்கினா ஒரு டூத் பேஸ்ட் கிடைக்கும், அல்லது ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஒரு பண்டலா நீங்க வியாபாரம் பண்ணலாம். அப் செல்லிங் டெக்னிக்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 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 கட்டத்துல வந்து 200 கிராம் ப்ராடக்ட் நீங்க வித்துக்கிட்டு இருக்கலாம். நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு 1 kg வாங்கினீங்கன்னா இன்னும் மலிவு அப்படின்ற ஒரு டெக்னிக்கை நீங்க கொண்டுட்டு வரலாம். அப்படின்னா 200 கிராம் வாங்கினவங்க அடுத்து 1 kg உங்க ப்ராடக்ட் வாங்க ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் என்னத்துக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்றதுக்குங்க. இதெல்லாம் அதான் நான் சொல்லலையா, இந்த ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்கணும்னா ஒரு நாள் பார்த்தாது. உங்களுக்கு டீட்டெயிலாக நாங்கள் போகணும். இந்த மார்ஜின் கல்குலேட் எப்படி பண்றது, உங்களோட ப்ராடக்ட் காஸ்டிங் எப்படி கல்குலேட் பண்றது, உங்களோட இன்வென்டரி எப்படி மேனேஜ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய உங்களுக்கு செய்யணும். பட் ஒரு ஹவரில் நம்மளால செய்ய முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா நான் இன்னைக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இந்த ட்ரைனிங்லாங்க வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இதை சரியா நிறைய பண்றதுக்கு இருக்கோம். நிறைய இந்த மாதிரி ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், இ காமர்ஸ்ல எப்படி நீங்க இந்த பிசினஸ் உங்க ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணணும், எந்த விஷயங்கள்லாம் சரியா பண்ணா உங்க ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ணணும். நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒரு பிசினஸ் நீங்க பண்ணும்போது 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று, உங்க ப்ராடக்ட் பிசினஸ் மஸ்ட் பி ப்ராஃபிட்டபிள். ரெண்டாவது, உங்க பிசினஸ் மஸ்ட் பி சஸ்டெயினபிள். மூணாவது, உங்க பிசினஸ் மஸ்ட் பி ஸ்கேலபிள். இந்த 3மே உங்க மைண்ட்ல வச்சது தான் நீங்க எப்போதுமே ஒரு ப்ராடக்ட் நீங்க அறிமுகப்படுத்தணும் பாருங்க. ஸோ இது ஒரு ஃபவுண்டரா இருக்கும்போது ஒரு பிகெஸ்ட் சேலஞ்சஸ்ங்க. ரொம்ப குறுகிய காலத்துல நீங்க என்ன பண்றாங்க இங்க பாத்தீங்கன்னா, ஃபவுண்டர்ஸ்லாம் ஒரு ப்ராடக்ட் அறிமுகப்படுத்திட்டு 3 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட் அறிமுகப்படுத்துறாங்க, அப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. இது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். உங்க ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும்போது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் காணா போயிடும், அப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் வருவீங்க, அப்புறம் அதுவும் காணா போயிடும். ஏன்னா உங்களுக்கே தெரியல எந்த டைரக்ஷன்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறது தெரியல உங்களுக்கு. நிறைய பேர் ரெவென்யூ பேஸ் பண்ணி பிசினஸ் செய்றீங்க, அது தப்புங்க. உங்க ப்ராடக்ட் நீங்க கொண்டுட்டு வரும்போது உங்களுக்குள்ள ஒரு சிக்னேச்சர் ப்ராடக்ட் இருக்கட்டும். அந்த ப்ராடக்டை நாளுக்கு உங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம அதில் சொன்ன மாதிரி இந்த போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் பண்ணலாம், க்ராஸ் செல்லிங், அப் செல்லிங் நீங்க பண்ணலாம், இன்டர்நேஷனல் எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம், அவுட் சோர்சிங் பண்ணலாம், இல்லைன்னா ஆட்டோமேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க ப்ராடக்ட் மார்க்கெட்டை கொண்டுட்டு வரும்போதுங்க ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்ற மாதிரி ரெலவெண்டா இருக்கணும். ரெலவெண்டா இல்லைன்னா என்ன ஆகும்னா, நீங்க அந்த சேஞ்சஸ் அடாப்ட் பண்ணலைன்னா உங்க ப்ராடக்ட் மார்க்கெட்ல அக்செப்ட் பண்ண முடியாத அளவுக்கு நீங்க போயிருவீங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஸோ இதெல்லாம் கருத்துல கொடுங்க. ஒரு ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஒரு ஒரு ஃபவுண்டரா இருக்கேன், நான் ஒரு ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தணும்னு சொல்லிட்டு நீங்க ஷாக் சென்டரின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்குனாலும் நீங்க அறிமுகப்படுத்த முடியாது. ஒரு ப்ராடக்ட் நிறைய விஷயங்கள் ஆய்வு பண்ணணும். நம்ம அதில் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்கணும். அது பார்த்தா தாங்க உங்களுக்கு தெரியும் நீங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் உண்மையிலேயே உங்க கஸ்டமருக்கு தேவையா. நான் எப்போதுமே சேல்ஸ் ட்ரைனிங்ல உங்களுக்கு சொல்லுவோம் பாருங்க. சேல்ஸ் ட்ரைனிங்ல இப்போ சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா, இட்ஸ் நாட் அபவுட் செல்லிங் சம்திங் டு யுவர் கஸ்டமர்ஸ், இட்ஸ் அபவுட் மேக் தெம் பாயிங் ஃப்ரம் யூ. அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க உங்கள்கிட்ட வாங்குறாங்கன்னா அப்படின்னா அது அவங்களுக்கு தேவைன்னு அர்த்தம். அந்த தேவையை நீங்க உருவாக்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். இட்ஸ் நாட் அபவுட் செல்லிங் சம்திங் டு ஃபாஸ்ட் அண்ட் டு பை சம்திங். இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது.
ஸோ ஒரு ப்ராடக்ட் நீங்க மார்க்கெட்டிங் பண்ணும்போது உங்க ப்ராடக்டை பேஸ் பண்ணி தான் உங்க கஸ்டமர் வாங்கணுமே தவிர நீங்க கொடுக்குற கிமிக்கை பேஸ் பண்ணி வாங்கக்கூடாது. இப்ப நிறைய பாருங்க இந்த டிக்டாக்ல வந்து குடுன்னு குடுக்கலாம் பண்றீங்க. இதெல்லாம் வந்து சரியானு கேட்டீங்கன்னா ஒன்ஸ் a year நீங்க பண்ணலாங்க. உங்க கஸ்டமர் அப்ரிசியேஷன் பண்றதுக்காக நீங்க பண்ணலாம். ஆனா அதை பேஸ் பண்ணி நீங்க சேல்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க சேல்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு நினைக்காது, உங்க பிராண்ட் ரொம்ப நாளைக்கு நினைக்காது. ஸோ இட்ஸ் நாட் அ ரைட் ஸ்ட்ராட்டஜி. நிறைய நம்ம பார்த்துருக்கோம் மார்க்கெட்ல பாருக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டவங்க எல்லாம் ரொம்ப நாள் மார்க்கெட்ல இருக்க மாட்டாங்க, காணா போயிருவாங்க. ஏன்னா அவங்களோட டிமாண்ட் இறங்கிடும். ஏன்னா அவங்களோட கஸ்டமர் எல்லாம் இந்த குழுக்களை நம்பி வாங்குறவங்க, இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி வாங்குறவங்க, அவங்க ப்ராடக்ட் நம்பி வாங்க மாட்டாங்க. அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்க மாட்டாங்க. அந்த குழுக்களை பங்கெடுத்தா எனக்கு ஏதோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டோட வாங்குவாங்க. பெரிய பிராண்டு, நல்ல பிராண்டு, சிறந்த பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதை செய்ய மாட்டாங்க. ஒரு ப்ராடக்ட் நீங்க அறிமுகப்படுத்தும் போது உங்க ப்ராடக்ட்களோட முக்கியத்துவத்தை தான் நீங்க உங்க கஸ்டமருக்கு கொடுக்கணும் தவிர உங்களோட மார்க்கெட்டிங் டெக்னிக்லாம் நீங்க இங்க பயன்படுத்தி அவங்கள வாங்க வைக்கிறது அது தப்பான அணுகுமுறை. உங்க ப்ராடக்ட் உங்க கஸ்டமருக்கு போய் சேரணும், அந்த பிராண்ட் அவங்க பிடிக்கணும், உங்க ப்ராடக்ட் பிடிச்சிருக்கணும், உங்ககிட்ட அவங்க லாயலா இருக்கணும். அந்த பேரு விஷயத்த நீங்க பண்ணணும். அப்பதான் உங்க வியாபாரம் பெரிய அளவுக்கு போகும், நீங்க சிறப்பா இருக்க முடியும். ஸோ தப்பான அணுகுமுறையெல்லாம் பயன்படுத்தாதீங்க. சிறப்பான அணுகுமுறையை பயன்படுத்துங்க. நீங்களாம் ஒரு சிறந்த ஃபவுண்டரா ஆக முடியும். இன்னைக்கு பாருங்க எல்லாமே ஆன்லைனை நம்பி தான் இருக்கிறோம். ஸோ இந்த ஆன்லைன் விஷயம் போது ரொம்ப சென்சிட்டிவான மார்க்கெட். ஸோ ஆன்லைன்ல வியாபாரம் பண்ணு, இதெல்லாம் நீங்க கருத்துல எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தணும்னா ரொம்ப சென்சிட்டிவ், ஜாக்கிரதையா அறிமுகப்படுத்தணும். உங்களுக்கு பாதகம் வராம நல்ல விஷயத்த நீங்க மார்க்கெட்டை போய் சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப நாளைக்கு நீங்க நினைச்சிருக்க முடியுங்க. ஸோ அடுத்து இன்னொரு நாள் வேற டாபிக்ல திரும்ப உங்களை சந்திப்போம். நம்மளுடன் மிஸ்டர் மதன் இருக்காரு. மதன் வந்து உங்களுக்கு அப்ளைட் மார்க்கெட்டிங் பத்தி நிறைய பேசுவாரு. இன்னொரு 1 hour நீங்க அவரு கூட இருந்து இந்த அப்ளைட் மார்க்கெட்டிங் பத்தி